அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நல்லாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ காமேஸ்வரர், ஸ்ரீ மகா மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் அனைத்து திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணியளவில் ஏராளமான பக்தர்களின் அரோகரா அரோகரா பக்தி பரவச கோஷத்துடன் வான வேடிக்கை, விண்ணை அதிர மேளதாளங்கள், சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். முன்னதாக கோவில் கோபுரங்கள், சிலைகள் அனைத்தும் புனரமைப்பு செய்து வண்ணங்கள் தீட்டி கோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசத்தில் நவதானியங்கள் நிரப்பி புனித நீர் ஊற்றுவதற்கு தயார் செய்யப்பட்டு அனைத்து பணிகளும் முடிவடைந்து 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் லட்சுமி ஹோமத்துடன் தொடங்கிய யாகசால பூஜை, 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு மேல் தொடங்கிய விக்னேஸ்வரர் முதல் கால பூஜை நடைபெற்றது. 4ஆம் தேதி காலை 6 மணிக்கு மேல் 2ஆம் கால பூஜை நடைபெற்று அனைவருக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 7:40 மணிக்கு மேல் கடம் புறப்பாடு, 8 மணிக்கு புனித நீர் ஊற்றிய கலசங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ காமேஸ்வரர், ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் கும்பாபிஷேகம் காலை 8:20 மணிக்கு, ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேகம் 8:40 மணிக்கு, ஸ்ரீ மகா மாரியம்மன் கும்பாபிஷேகம் கோவில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவிற்கு சுற்று வட்டார கிராம மக்கள், பக்த கோடிகள் பலரும் கலந்து கொண்டனர். நல்லாம்பாளையம் கிராமத்தின் கும்பாபிஷேகம் விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இரும்புலிக்குறிச்சி காவல்துறை செய்திருந்தனர். இதில் ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.